இந்த டிராவல்ஸ் கொடுக்குற ஆஃபர் இது வரைக்கும் எந்த டிராவல்ஸும் கொடுத்து நான் பார்த்தது இல்லைங்க. அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. தாமரை டிராவல்ஸ் ட்ராவல் பண்ணீங்கன்னா சேஃப்டி நீங்கள். வெல்கம் டு தாமரை பஸ். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, இந்த ட்ராவல்ஸ் கொடுக்குற ஆஃபர் இது வரைக்கும் எந்த ட்ராவல்ஸும் கொடுத்து நான் பார்த்தது இல்லைங்க. ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்னை ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கோம். இங்கேருந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தாங்க போக போகிறோம். சென்னை டு கோயம்புத்தூர் இன்றைக்கி ஒரு ஆம்னி பஸ் ட்ராவலாக தான் இருக்க போகுது. எந்த ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா தாமரை பஸ் டிரான்ஸ்போர்ட்டுங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு புது ஆப்ரேட்டர், புது பஸ்ஸுங்க. பாரத் பென்ஸ் எம்ஜி பாடிங்க. செம்மையாக இருக்கும் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா. வாங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 9 மணிக்கு எடுக்கிறாங்க. போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸ்பெஷலான ஆஃபர், அதுவும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிட்லாம் கொடுக்குறாங்க. எல்லாமே செம்மையாக இருக்குங்க. போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எல்லாமே பாருங்கள். வாங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே அந்த ஃப்ரெஷ்னரோட செம்ம வெல்கம்னு சொல்லலாம். பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நம்ம டிப்பிக்கல் எம்ஜிங்க. செம்மையாக இருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு ஃபீச்சர்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ், என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற பொறுமையாக சொல்கிறேங்க. வாங்கங்க பார்க்கலாம். கைஸ், இந்த பஸ்ஸில் மெயினாக நான் அட்ராக்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா நீட்னஸ் தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான பெட் ஸ்ப்ரெட்டுங்க. செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோங்க. நல்லா ப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டு, அப்புறம் அவங்க QR கோடுங்க. அவங்க வெப்சைட்டுக்கான QR கோடு. இதில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா USB டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு, மேலே ரீடிங் லைட்டுங்க. அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்டுங்க. பிளாங்கெட் இது வரைக்கும் எந்த ட்ராவல்ஸ்லேயும் ஒயிட் கலரில் கொடுத்து நான் பார்த்ததே இல்லைப்பா. செம்ம நீட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபரு. உங்களுக்கு தனியாக சொல்கிறேங்க. அப்படியே கால்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டுங்க. எல்லாமே சூப்பர் நீட்டாக கொடுத்துருக்காங்க.
கைஸ் நம்ம பஸ்ஸில் வர எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட் கொடுக்குறாங்கங்க. ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு பையில் கொடுக்குறாங்க. பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கென்லி 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெட் வைப்ஸுங்க, ரெஃப்ரெஷிங் வைப்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதாங்க சொன்னேன், மோஸ்ட் ஃபேமஸ் அன்னபூர்ணா க்ரீம் பண்ணுங்க. செம்மையாக இருக்குங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே மாட்டேங்குது வெளியே. பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம பஸ்ஸில் வர எல்லாருக்கும் உண்டுங்க. அன்னபூர்ணா க்ரீம் பன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேந்திரம் சிப்ஸ் கொடுக்குறாங்க. நியூ கேரளா சிப்ஸ். நெக்ஸ்ட்டு வாவ், புளிப்பு மிட்டாய் கொடுக்குறாங்கங்க. பாருங்கள், புளிப்பு மிட்டாய் பார்த்தீங்கன்னா விக்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குப்பா. நைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருங்க. அடுத்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் ஐட்டம் இல்லை, ஆஃபருங்க. என்னன்னா நம்ம தாமரை பஸ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டலும் வச்சுருக்காங்கங்க. ஹோட்டல் ஜோதி கிராண்ட். இதில் தான் உங்களுக்கு அந்த ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் இருக்குது. எந்த ட்ராவல்ஸும் இந்த மாதிரி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல்ஸில் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க ஸ்பெஷல் ஆஃபர். ஒன்லி அட் கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்போ 1 நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறதுக்கு நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டியில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு 750 ருபீஸுங்க. பார்த்தீங்கன்னா ஏசி ரூமு, அவங்க வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்போ 2 இப்போ 12 ஹவர்ஸ். இப்போ ரிட்டன் கோயம்புத்தூரில் வந்து ஒரு நாள் வேலை இருக்குது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் இந்த காம்போ 2 எடுத்துக்கலாங்க. ஏசி ரூம் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு 1250 ரூபாங்க. அப்புறம் காம்போ 3 பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் குமரகுரு போர்டிங் கஸ்டமர்ஸ். நம்ம ரிட்டன் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்போது ஒன்லி குமரகுரு போர்டிங் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேயே டின்னர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டின்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்க. காம்ப்ளிமெண்ட்டாக டின்னரும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ரிட்டன் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்போது. இது சரியான ஒரு ஆஃபர் சொல்லலாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இதாங்க ஸ்பெஷலான ஒரு ஆஃபரு. ரிட்டன் கோயம்புத்தூர்லேருந்து குமரகுருலேருந்து போட் பண்ணுறவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு சின்ன வேலை இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு டூர் மாதிரி அடிக்கணும், இப்போ ஈஷா அந்த மாதிரி போகணுன்னா சும்மா நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு 2 மணி நேரம் ரூம் இருந்தால் போதும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டோட ஏசி ரூமுங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு நாள் வேலை இருக்குன்னா பார்த்தீங்கன்னா காம்போ 2ங்க. செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ட்ராவலும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஹோட்டல்லையும் நீங்கள் தங்கிக்கலாங்க. சூப்பரான ஒரு ஆஃபர் வித் ஆல் தீஸ் காம்ப்ளிமெண்ட்ஸுங்க. கைஸ் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த பிளாங்கெட் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இழுத்து போத்திட்டு தூங்கணும்னு வைங்களேன், காலைல நம்ம கோயம்புத்தூரில் தான் எந்திரிப்போங்க, அந்த அளவுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா டபுள் பர்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைவசிக்காக டிவைடர் கொடுத்துருக்காங்க. கைஸ் நம்ம ஸ்லிப்பர்ஸ் விடுறதுக்காண்டியே கீழே அதுக்குன்னே செப்பரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயங்க. கைஸ் ஃபேர் டீட்டில் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பெர்த்து புக் பண்ணேன். ஃபேர் பார்த்தீங்கன்னா 650 ரூபா ஆச்சு. நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு நார்மல் ஒரு வீக் டேலங்க. கைஸ் ரீசனாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தேங்க. ஊருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா காரைக்குடிங்க போயிருந்தேன். அப்புறம் கரெக்டாக நம்ம காணும் பொங்கல் அன்னைக்கு ஸ்டாயில் மஞ்சட்டு அதிசயமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்துட்டு மாமாச்சான் மஞ்சட்டு பார்க்க போகலாம். ஏன்னா இவன் எப்போவுமே மஞ்சட்டுக்கு நம்ம தான் போய் கூப்பிடுவோம், அவன் வரவே மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி அது திடீர்னு மஞ்சட்டு மேலே ஆர்வம் வந்துடுச்சு. சரி வாடா வண்டி எடுத்துகிட்டு போன்னு சொல்லி போனான். நான் அப்பயே சொன்னேன், டேய் கூட்டமாக இருக்கும்னா சரியான கூட்டமாக இருக்கும், பரவாயில்ல வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். சரி நானும் போயிட்டே இருந்தோம். அங்கே போயிட்டு சரி மாட்டை பார்க்கலான்னு பார்த்தா மாடு வருதுன்னு சத்தம் தான் கேட்குறது தவிர மாட்டை பார்க்க முடியலங்க. நான் அந்தளவுக்கு கூட்டம். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆளுங்களா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரௌடு தாங்க. நான் அதுக்கு சொன்னேன், நான் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை சும்மா நம்ம பஸாருக்கு வெளியே போனாலே அவ்வளோ கூட்டத்தை பார்த்துருவேன்டான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்கிறான், மச்சான் இல்லை யாரோட மாடு இன்னைக்கு டிராவல் மஞ்சட்டை கூப்பிட்டு வந்திருக்காங்களா. சரி அப்பா இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் வந்திருக்கவே மாட்டேனேடா சொல்லிட்டு. கைஸ் உங்கள் ஊரில் மஞ்சட்டு எல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா உங்கள் பேருண்ணா? கண்ணன். எத்தனை வருஷமாக டிரைவிங் சர்வீஸில் இருக்கீங்கண்ணா? 35 வருஷமா இருக்கீங்க. ஓகேண்ணா. பஸ்ஸோட போர்டிங் பேட் எங்கேருந்து ஆரம்பிக்குது? எத்தனை மணிக்குண்ணா? 9 மணி. அப்படியே லைனாக சொல்லுங்கண்ணா. மதுரை வயல் ஒரு கிளாம்பாக்கம்.
மஹேந்திரா சிட்டி வரைக்கும். அப்போ மஹேந்திரா சிட்டி வரைக்கும் போர்டிங் பாயிண்ட் இருக்கு. ஓகேண்ணா. டிராப்பிங்னா எங்க இருக்கு? விழுப்புரமும் இருக்கு. விழுப்புரம் போர்டிங் பாயிண்ட் இருக்கு. சரி ஓகேண்ணா. டிராப்பிங்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? டிராபிக் வந்து நீலாம்பூர் சித்ரா. 6 மணி சரவணபதி 6 மணிக்கெல்லாம் காந்திபுரம் 6:30 மணி சரவணபட்டி. ஓகேண்ணா. வர பேசஞ்சருக்கு சார் 2-3 வார்த்தை சொல்றீங்களா? இவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்க 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நாங்களும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றோம். எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிங்களாண்ணா? யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறது இல்லை. சரிண்ணா. சரி. கரெக்டான டைமுக்கு வந்தாங்கன்னா நாங்களும் கரெக்டான டைமுக்கு அரையிடும். ஆமா, நாங்க லேட் பண்ணா உங்களுக்கு அப்புறம் 5 நிமிஷம் தான் வரேன்னா அதுல 5 நிமிஷம் ஆச்சுன்னா அது லேட் ஆயிடும். எங்களுக்கு வந்து சில பிரச்சனை வரும். அந்த டைமுக்கு நாங்களும் கொஞ்சம் விரைவா போக முடியாது. கரெக்டா டைம் வந்துட்டா நாங்களும் கரெக்டா ஸ்மூத்தா ஓட்டி ஸ்மூத்தா சேஃபா அப்படியே சரி சரி. ஆனா இப்ப நடுவில் ரெஸ்ட் ரூம்லாம் இப்ப லேடிஸ்லாம் கேட்ட நிப்பாட்டுவீங்களா? பாத்ரூம் இருக்கிற இடத்துல நாங்க கேட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அட்வான்ஸ் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம். நடுவில் இப்ப அர்ஜென்டா கேட்டாலும் ஓரமா பார்த்து நிப்பாட்டுவீங்க. ஓகேண்ணா. நீங்க மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி. கைஸ், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே நமக்கு போர்டிங் பாயிண்ட்டுங்க. அப்படியா? சரி சரி. டூர் மாதிரியாண்ணா? டூர் வண்டி மாதிரியா? லைன்லயும் ஆப்ரேட் பண்ணீங்களா? லைட் பஸ் ஓடுதுன்னா அந்த வண்டிக்கு ஸ்பேர்னு கொடுப்பாங்கல்ல. ஆமா. ஸ்பேர் சரி சரி. எங்க போனாலும் ஆல்பியா அது பர்மிட். அப்போ வந்து இந்த ஊர் தான், இந்த வண்டி இந்த ஊர் தான் போகுதுன்னா இந்த ஊர் தான் தெரிஞ்சுக்கலாம் நம்ம.
ஸோ கேஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12:35 ஆகுதுங்க. ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாடியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டையில் நிப்பாடியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் வந்து புதுசாக ரெடி பண்ணியிருப்பாங்க போல, செம்மையாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா. ஓகே, டிரைவிங் பற்றி சொல்லி ஆனுங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஓட்டுறாப்புலங்க. 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி நான் கேபினெட்டில் அப்படியே ஃபீல் பண்ணேங்க. செம்மையாக வண்டி அப்படியே பூ போல் ஓட்டுறாப்புலங்க. செம்மையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. இந்த ரெஸ்ட் ஸ்டாப்க்கு ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா ரெட் பஸ்ஸில் 1:15 போட்டுருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா 12:35ங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்வான்ஸாக வந்துட்டோம். சரி வாங்க ஒரு டீயை போட்டுட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம கோயம்புத்தூருக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. கைஸ் ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஒரு அட்டர்னர் தான். ப்ரோங்க நேம் மனோஜ்குமார். ஓகே ப்ரோ, ஹாய். கைஸ் நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டிரைவராக என்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருப்போம். நம்ம செகண்ட் டிரைவரானா இப்போ நம்ம உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. ஆனால் அவங்க பேர் என்ன? என்னன்னா செல்வம். எத்தனை வருஷமாக டிரைவிங் சர்வீஸில் இருக்கீங்களா? 14 வருஷம். வால்வோ ஸ்கேன்லாம் ஓட்டிருக்கீங்களாண்ணா? வால்வோ ஸ்கேன்லாம் ஓட்டிட்டு. ஓகே, நான் ஒரு பஸ் ஃபேனாக கேட்குறேன். அசோக் லேலன் பெஸ்ட்டா பாரத் பென்ஸ் பெஸ்ட்டா? ஓகேண்ணா. அந்த லைன்லண்ணா இப்போ வால்வோ ஸ்கேனியான்னு பார்த்தா நீங்கள் ஸ்கேனியெல்லாம் ஓட்டிருப்பீங்களே? ரெண்டுமே நல்லா இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்து வெள்ளிக்கிழமைனா அவங்க வீட்டுக்கு வீடு ஒரு கார் வந்துருச்சு, எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒரு டிரைவராக இன்னொன்று டிரைவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கார் டிரைவராக இருக்கட்டும், பொறுமையாக சேஃபாக பஸ்ஸு வருதுன்னா சரி கொஞ்சம் போட்டோம், ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேண்ணா. நம்ம டிராவல்ஸுக்கு வந்தால் இதை என்ன நம்ம சொல்ல விரும்புறீங்க? ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் நம்ம டிராவல்ஸுக்கு வரவங்களுக்கு. சேஃப் ஜேர்னி. ஓகேண்ணா ஓகேண்ணா. நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. வரேண்ணா. ஓகேண்ணா. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5:35க்கு நம்மளாம் காந்திபுரத்தில் இறக்கி விட்டாங்க. ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிங்க. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் பிஃபோராகவே நம்மளை இறக்கி விட்டாங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. கம்ஃபர்ட்டாக இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பர்த் தான் புக் பண்ணேன். நல்ல ஒரு கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா. டிரைவிங் அண்ணன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு டிரைவிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னை டு கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர் டு சென்னை பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற ஆஃபராக இருக்கட்டும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கிட்டு, அப்புறம் பிளாங்கெட்டுங்க. இதுக்காண்டே பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலும் இந்த ரூட்டில் இவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம்னு தோணுதுங்க. ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் வீக்கில் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவலாக சந்திப்போம் மக்களே. டாட்டா. அடுத்து எந்த பஸ்ஸில் போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.